வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். மாஸ்டர் டிசைனோட அதான் இது டிசைன் தெரியல, மாஸ்டர் டிசைன். ஆமா, ஒரு தாத்தா உட்காந்துருந்தாரு. மாஸ்டர் டிசைனோட இருக்கக்கூடிய அந்த ரியல்மி பட்ஸ் ஏர் 8 அதோட ட்ரிபிள் டிவைஸ் கனெக்ஷனை பற்றி தான் இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா அது கொஞ்சம் கோளாறான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிங்க. ஒர்க் ஆகும், ஆனால் எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணாமல் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. எங்களுக்கு டுவல் டிவைஸ் கனெக்ஷனே கோளாறாக தான் இப்போ ரீசெண்டாக நாங்கள் டெஸ்ட் பண்ண பட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஈவன் பட்ஸ் 3R OnePlus கிட்டேருந்து ரியல்மி T200 அப்புறம் ரெட்மி பட்ஸ் 5 அது எப்படி ஜோக் ஆனது பத்தியா ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த வீடியோ காமிச்சிருப்பேன். அதுவே டிஸ்கனெக்ட் ஆகும், அதுவே டிஸ்கனெக்ட் எலவே நீ இப்படியே ஆயிட்டு இருந்தா அப்புறம் எப்படி யூஸ் பண்றது? டுவல் டிவைஸ்க்கே இந்த பிரச்சனை. இப்போ ட்ரிபிள் டிவைஸ்னு சொல்லி ஜோக் பண்ணிட்டு இருக்கான். அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு, நிஜமாவே ட்ரிபிள் டிவைஸ்ல கனெக்ட் ஆகுதா இல்லையா, அப்படியே கனெக்ட் ஆனாலும் எந்த அளவுக்கு வந்து சீம்லெஸ்ஸா அந்த டிஃபரன்ஸ் அதை காலுக்கு மீடியாக்கு ஸ்விட்ச் ஆகுது அப்படிங்கறத பத்தி இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பாத்துடலாமா? அதுக்கு முன்னாடி இருங்க, ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோல வந்து டீடைல்டா இதுக்கோட பேட்டரி லைஃப் பத்தி நம்ம பேசல. ஆமா, நீங்க ஒரு 2 வீக்ஸ் கிட்ட நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். பேட்டரி லைஃப் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரிலேபிள், பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏன்னா லவுடான ஒரு TWS, நான் ஆல்ரெடி அதான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோல. ஸோ பெரும்பாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 60-70% மேலே வால்யூம் வைக்க வாய்ப்பே இல்லை. ஸோ 50%க்கு அந்த ஸ்வீட் ஸ்பாட்லேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க கிளைம் பண்ணுற மாதிரி 50+ hours அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வரதுக்கான பாசிபிலிட்டி இப்போதைக்கு பிரகாசமாக இருக்கு. ஸோ பேட்டரி லைஃப் ஃபார் ஷூர் மாஸ் தான். கால் குவாலிட்டி கூட ஓரளவுக்கு குட். ரியல்மி பட்ஸ்ல தான் பேசுகிறேன். எப்படி இருக்கு? ஒரு 30 கிலோமீட்டர் வேகத்தில் எக்ஸல்ல போயிட்டு இருக்கேன். டிவிஎஸ் எக்ஸல். ஓகே சரி, ஜாலியாக போயிட்டு வா, பார்ப்போம். ஓகே ப்ரோ, பை பை. ஓகேடா. அப்போ வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் போடுவீங்களா? அந்த மாதிரி போடுற மாதிரி தான் இருக்கும். நீ வந்து டெய்லி எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறன்றதை பொறுத்து. ஓகே, அவ்வளோதான். அது போதும். சரி, ஓகே. இப்போ அந்த ட்ரிபிள் டிவைஸ் கனெக்ஷன் பார்த்துடலாம். ஓகே, கனெக்டட் 3 டிவைஸ்லேயுமே ரியல்மி பட்ஸ் ஏர் 8 கனெக்டடாக இருக்குதே. ஓ, ட்ரிபிள் டிவைஸ் கனெக்ஷனா? ஆமாம், வெளில எடுத்து வைக்கிறேன். இப்போ 3 ஃபோன்லையுமே கனெக்ட் ஆயிருக்கு, அதுவே பெரிய விஷயம் தான். இதுலேயும் ஆப் இருக்கு, அதில் டவுன்லோட் ஆகிருக்கும். இந்த ஆப் உள்ள போனால் பாரு, இதுலேயும் ட்ரிபிள் டிவைஸ் கனெக்ஷன் காட்டும். 15 Ultra டிவைஸ் ஒன்று காட்டிடுது. ஹை டெஃபினிஷன் ஆடியோ, ஓகே. ஸ்பேஷியல் வால்யூம் என்ஹான்சரு, ஹை டெஃபினிஷன் ஆடியோ ஆப்ஷன் இந்த ஆப்பில் இல்லை பாரு, இங்கே இருக்குது பாரு. ஆப்பில் இல்லை, ஃபோனில் இல்லை. சரி, ஓகே. இந்த வந்துருச்சு பாரு, LHDC. OnePlusலேயும் வரும். ஓகே, LHDC எனேபிள் ஆகிடுச்சு. ஓகே, பாவம் இவனுக்கு அந்த கொடுப்பனையும் கிடையாது LHDCலாம். ஸோ 3த்துலேயும் இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3த்துலேயும் இசை கச்சேரி போடுறோங்க. அதே தான். ஓகே, இதுலேயும் ஃபுல் வால்யூம் வச்சிட்டேன். என்னடா காதல் கப்பல் ஓடலை, ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே நாங்களாக ஃபோர்ஸ் பண்ணி பாஸ் பண்ணதுக்கப்புறம் இது கேட்குதுங்க. ஆமாம், ஆனால் அது ஓடிக்கிட்டு இருந்ததே. டுவல் டிவைஸ்க்கே இந்த லட்சம்னா இவனை எதுக்குன்னு வாண்டானும். இப்போ இதில் உள்ள பாட்டு தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், பிக்சல் தாங்க கேட்டுட்ருக்கு. அவனும் ஓட ஆரம்பிச்சிட்டானே. 3த்துலையுமே பாட்டு ஓடுது, ஆனால் இதோட அவுட்புட்டு தான் வந்து கேட்குது. நம்மளா ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. சரி, இப்போ கால் பண்ணு, அப்போ கால் இதுக்கு வரும்ல, அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, அட்டன் பண்ணிட்டேன். ப்ளே ஆகிட்டு இருக்கு பாரு. ஓ ஆமாம், ஆனால் இதில் ஆடியோ கால் கரெக்டாக தான் போயிட்டு கால் வந்து இதில் கேட்குது, ஆனால் இதில் பாஸ் ஆகலை. காட்டு பிரச்சனை. இங்கே கேட்கும் பாரு. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? கேட்குது, நல்லாவே லோடாக கேட்குது. ஸோ அது ஓகே. இப்போ நான் அதை கட் பண்ணேன்னா இங்கே ஆல்ரெடி ப்ளே ஆகிட்டு இருக்கிறனால இப்போ இதை கன்ஃபியூஸ் பண்ணுவோம். இங்கேயும் ப்ளே ஆகுது, அங்கேயும் ப்ளே ஆகுது. ஹலோ, நீ எங்கே ரெசியூம் ஆக போகிற? கட் பண்ணுறேன். இங்கேயும் ப்ளே ஆகுமா? இந்த பாட்டு அப்படியே இப்போ தான் கேட்குது. லாஸ்ட் இதில் இருந்தனால அதே அப்படியே ஓடுது. எல்லாத்துலேயும் பாட்டு ப்ளே ஆகிட்டு இருக்கு. இப்போ கால் பண்ணு பிக்சலுக்கு, எதில் ரெசியூம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஓகே, கால் சக்ஸஸ். என்ன ஐஃபோன் பக்கம் போயிடுச்சு? ஐஃபோன் தான் சுப்பீரியர், எங்களுக்கு அதுதான் பிடிக்கும். ஆக மொத்தம் ரொம்ப இதாக இல்லை, நம்ம தான் ஒரு வாட்டியும் பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ கால் பண்ணுறா, எதுக்கு போகிறான்னு பார்ப்போம். இப்போ உடனே தாங்க கனெக்டாக இருக்குது, பாட்டு பிக்சல்லேருந்து கேட்குது.
ஓகே கட் பண்ணவா? கட் பண்ணுங்க. ஆனால் பழைய பாப்பா கம்பிட்டாங்க அவன். அதாவது பஞ்சுவாலிட்டியே இல்லைங்க அவன்கிட்ட. சரி அவன் மட்டும் இந்த ட்ரிபிள் டிவைஸ் அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். அவங்க எய்ம் என்னன்னா 3 ஃபோனுக்குலாம் அவங்க எய்ம் பண்ணல. ஒரு ஃபோன், ஒரு டேப், ஒரு லேப்டாப். எஸ், அதுதான் அவங்க எய்மாக இருந்திருக்கு. சரியா? ட்ரிபிள் டிவைஸ்னா பொதுவாக எல்லாரும் அப்படி தான் எய்ம் பண்ணுவாங்க. 3 ஃபோனு கடையிலலாம் வந்து ரேர் ஆகும். 2 ஃபோன் வந்து ப்ராக்டிக்கல். ஓகே, அதே மாதிரி அதான் இப்போ நீங்கள் சொல்கிற இதுதான். லேப்டாப்பு, ஒரு டேப்லெட்டு, ஒரு ஃபோனு, 3த்தையும் ஒரே நேரத்தில் படத்தை போட்டு பார்க்க போகிறது கிடையாதுல்ல. ஏன்னா 3 ஆடியோவையும் கேட்டுட்டு ஒர்க் பண்ணுற அளவுக்கு பெரிய இசை ஞானி ப்ரொடக்டிவிட்டியான ஆளா நம்ம. சரி ஆமாம். ஆனால் ஒன்று உறுதி, 3 டிவைஸில் கனெக்ட் ஆகிறது உறுதி. 3த்துலையுமே அட் அ டைம் கனெக்டட்ல இருக்கு. அது ஓகே ஓகே. மொத்தம் அட் அ டைம் ட்ரிபிள் டிவைஸ்ல கனெக்ட் ஆகிறது பெரிய விஷயம். அவ்வளோதான். நம்ம தான் வேணும்னா மாற்றி மாற்றி ஸ்விட்ச் பண்ணிக்கணும். லேப்டாப்பு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்குலாம் கரெக்டாக இருக்கும். நம்ம தான் கோளாராக 3மே ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஒரு டேபு, ஒரு ஃபோனு அப்படிலாம் இருந்ததுன்னா. ஆனாலும் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு இடத்துல மீடியா கன்சம்ஷன் நடக்குதுன்னா அந்த கன்சம்ஷனை நிறுத்த மாட்டேங்குது. அது பாட்டுக்கு அது ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் ஃபோன் காலுக்கு அது சுவிட்ச் ஆகிடுது. கால் முடிச்சிட்டிங்க வந்து பார்த்தா என்னடா பிளேலிஸ்ட்டே முடிஞ்சிருச்சே அப்படி இருக்கும். ஆமாம். ஸோ அது ஒரு ஃபேக்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் பண்ண டிவைஸ்லேயும் அந்த லட்சணத்தில் தான் இருந்தது. அதுதான் நம்ம இப்போ இங்கேயும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே ரைட்டுங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இந்த ப்ராடக்ட் பற்றி இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். எஸ், அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. சிவாசர்கே பார்க்கலாம். பாய். பாய்.